அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு subscribe பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஆல்லையும் செலக்ட் பண்ணிக்கங்க. so that நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 296ல இன்னைக்கும் Paytm Contest இருக்கு. தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கங்க. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒருவேளை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் ருவானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஐஐடி பாம்பேயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஷிவ்நாடார் ரிசர்ச் டீம். ஷிவ்நாடார் அப்படின்னு சொல்லும்போதே தெரியும், இவங்க வந்து தமிழ்நாடு பேஸ். இவங்க கீழே இருக்கக்கூடிய ரிசர்ச் டீம் ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி lithium-S பேட்டரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. lithium-S பேட்டரி அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த பேட்டரி வந்து கிரீன் கெமிஸ்ட்ரி மூலியமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறது வந்து லித்தியம் அயான் பேட்டரிஸ். இதில் வந்து இ வேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் இவங்க சொல்லியிருக்க ஈகோ ஃப்ரெண்ட்லி பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா lithium-S, அதாவது சல்ஃபர் பேஸ்ட். சல்ஃபர் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த வேஸ்ட்லேருந்து கிரியேட் பண்ணுற ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அயானில், அதாவது லித்தியம் அயானை விட எதில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் விலையும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் காரில் வந்து நீங்கள் லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணி போனீங்கன்னா வந்து 400 கிலோமீட்டர்ஸ் தான் போக முடியும். அதே நீங்கள் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்க lithium-S பேட்டரிஸ் யூஸ் பண்ணி போனீங்கன்னா வந்து 1600 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். அதாவது 4 டைம்ஸ் அதிகமாக போகலாம். அதனால உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே எஃபிஷியண்ட்டான பேட்டரியும் இது. இன்னும் சொல்லப்போனால் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து கூடிய விரைவில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டமாக பண்ணி வந்து எல்லா இடங்கள்லையும் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான். பட் ரொம்பவே பெஸ்ட் மெத்தடில் நம்ம ரீச் பண்ணுறது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் உடைய லேட்டஸ்ட் ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புது ரிங்டோன் வந்து குரூப் கால்ஸ்க்காக இவங்க டெடிகேட்டடாக கொடுக்க போகிறதா தெரியுது. பொதுவாக வந்து ரிங்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கால்ஸ்க்கும் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடிய ரிங்டோன் இருக்கும். பட் இனிமேல் வந்து குரூப் கால்ஸ்க்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டான ரிங்டோன் வர மாதிரி வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடவே உங்களுக்கு நிறைய அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து வாட்ஸ்அப் வந்து மல்டி டிவைஸ் இந்த ஃபீச்சரும் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ வாட்ஸ்அப் இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்லோவாக ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க யூசர்ஸ் எல்லாருக்குமே. சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைண்ட் மை டிவைஸ் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆன்லைன், அதாவது வைஃபை கனெக்ஷன்ஸ், டேட்டா ஏதாவது இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஆனால் இனிமேல் வந்து ஆஃப்லைன்லையும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாம்சங் வந்து இந்த ஃபீச்சர் வந்து கூடிய விரைவில் எல்லா யூசர்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. அதாவது சாம்சங் உடைய ஃபைண்ட் மை டிவைஸ் ஆஃப்லைன் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் வழியாக வந்து உங்களுடைய மொபைல், அதாவது சாம்சங் மொபைல் தொலைஞ்சால் நீங்கள் வேறு எந்த யூசர், அதாவது வேறு மொபைல் வழியாகவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுடைய சாம்சங் வாட்சோடையோ இல்லை இயர்பட்ஸோடையோ கனெக்ட் ஆயிருந்தால் இன்னுமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா எந்த நெட்வொர்க்கும் இல்லாத இடத்துல உங்களுடைய சாம்சங் மொபைல் நீங்கள் தொலைச்சா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஷாமி எப்போ மாதிரி ஒரு புது விதமான ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ட் அகைன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து உங்களுடைய கேமரா செக்மெண்ட். இந்த பேட்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இந்த கேமரா வந்து உங்களுக்கு டில்ட் ஆகும். பொதுவாக வந்து கேமரா சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன் பண்ணுவாங்க, அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கும். நம்ம தான் வந்து உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் வியூ ஏற்ற மாதிரி வந்து சென்சார்ஸை வந்து நம்மளே மூவ் பண்ணிக்கணும். பட் இந்த டில்ட்டிங் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கிம்பிள் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு வந்து டுவல் கேமராஸாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வெர்டிக்கலாகவும் வந்து மூவ் ஆகும், அதே ஹரிசான்டலாக வேணாலும் மூவ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சென்சார் வந்து உங்களுக்கு லெஃப்டில் மூவ் ஆகும், இன்னொரு சென்சார் ரைட்டில் மூவ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் ஸ்டெபிலைசேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது பேட்டன்ட் வந்து ஷாமி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் கூடிய விரைவில் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 12 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஆப்பிள் டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிளுடைய 3 ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன் SE 2020, அதுக்கப்புறம் ஆப்பிளுடைய ஐஃபோன் 10R, அதுக்கப்புறம் 11, இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஆஃபரில் இருக்குது. ஐஃபோன் SE 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,999க்கு அவைலபிளாக இருக்குது. அது ஐஃபோன் 10R அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஐஃபோனுடைய 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் 64,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,000லேருந்து 5,000 வரைக்கும் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்பிள் டே சேலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லை ஆப்பிள் அவங்களுடைய ஐஃபோன் 12 சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் எஸ்பெஷலி ஐஃபோன் 10R அதுக்கப்புறம் ஐஃபோன் 11 ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. பொதுவாக வந்து அவங்களுடைய ஐஃபோன் 11 சீரிஸ் லான்ச் பண்ணும்போது இது மாதிரி 10S அதுக்கப்புறம் 10S மேக்ஸ் ரெண்டுத்தையுமே டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. 12 சீரீஸ்லையும் அதே தான் அவங்க பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்கண்டினியூ பண்ணால் தான் எல்லாரும் ஐஃபோனுடைய 12 சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதனால் எப்போவுமே ஆப்பிள் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் அவங்க 2 ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரியுது. ரியல்மி அவங்களுடைய X7 சீரிஸ் சைனாவில் செப்டம்பர் 1 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸில் வந்து 2 இல்லைனா 3 ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. X7, X7 Pro, X7 Pro Ultraன்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இவங்க ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இது AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஏற்கனவே ரிவீல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் அவுட்லுக் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டேர் டு லீப் இந்த லோகோ வந்து ரொம்பவே பெருசாக வந்து பேக் பேனலில் வந்து ஒரு ட்ரை கலர் கிரேடியன்ட்ல இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டேர் டு லீப் பிடிக்கும் தெரியல. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக். ஸோ இந்த அவுட்லுக்கில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா டாப்பாக இருக்கட்டும் பாட்டமாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இதில் இல்லை. ஸோ ரியல்மியுடைய X7 சீரீஸில் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லாமல் தான் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. மேபி இது ப்ரோ வேரியண்டா அப்படின்னு நம்ம காத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இந்த அவுட்லுக்கோட இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்று வந்து அதாவது ரியல்மியுடைய X7 வந்து MediaTek 1000+ இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இன்னொன்று வந்து உங்களுக்கு Snapdragon சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் ரியல்மி அவங்களுடைய X7 சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்கன்னு. அது மட்டும் இல்லை ரியல்மி கூடிய விரைவில் இந்தியாவில் அவங்களுடைய 7 சீரீஸ் 7 மற்றும் 7 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் இதுதான் நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை ரியல்மியுடைய 7 சீரீஸுடைய போஸ்டர் அதாவது சல்மான் கான் வந்து ஃபோன் வச்சிருக்கிற மாதிரி போஸ்டர்ஸே வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ கூடிய விரைவில் இது இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து Realme Narzo 20 லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரியை ஏற்கனவே லான்ச் ஆன Narzo 10க்கு சக்ஸஸராக இவங்க கொடுக்கலாம். Narzo 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ Narzo 20 அந்த ப்ரைஸிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Narzo 20 ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. மோட்டோரோலா இந்தியாவில் பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் Moto G9 இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இது ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ஆகஸ்ட் 31 அவைலபிளாக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 662 அனௌன்ஸ் பண்ணியிருக்காது. ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல், 5000 mAh பேட்டரி கூடவே 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனும் இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 கலர் வேரியன்ஸ் ஃபாரஸ்ட் கிரீன், சஃபயர் ப்ளூ 2 கலர்ஸில் 11,499க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ரியல்மி யூத் டே சேல்ஸ் 24th 28th அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இது ரியல்மியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இந்த சேல் நடக்குது. இந்த சேலில் வந்து பாப்புலரான 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஒன்று Realme 6 இதில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இன்னொன்று வந்து ரியல்மியுடைய X2 Pro இதில் 3000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அடுத்ததாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Realme X50 Pro இதுலேயும் 3000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இது மட்டும் இல்லை ரியல்மியுடைய வாட்சஸ் பட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆஃபர் இருக்குது. இந்த ஆஃபர் 28ஆம் தேதி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மியுடைய ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Oppo உங்களுடைய பாப்புலரான F சீரிஸில் Oppo F17 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் டீசர் ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இதோட அவுட்லுக் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அந்த அவுட்லுக்கில் நம்ம பார்த்தது வந்து குவாட் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து டுவல் செல்ஃபி. ஸோ குவாட் கேமரா வந்து உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சரோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட்டில் டுவல் செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16+8 மெகா பிக்சல் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷனோட அண்டர் 25Kல Oppoவுடைய F17 Pro லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Poco பிராண்டு கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் M200J20CG இந்த மாடல் நம்பரோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து FCCல சர்டிஃபை ஆயிருக்கு. இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி Pocoவுடைய X3 அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜ் ரிவீல் ஆயிருக்கு. ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் லுக் நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். அதாவது இதோட குவாட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரா வந்து கொஞ்சம் எக்ஸகனல் ஷேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சர்க்கிளும் இல்லை ஸ்கொயரும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இதோட அஃபிஷியல் ரெண்டர் இமேஜும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ நம்ம அன்றைக்கி பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்கும் இந்த ரெண்டர்ஸும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. ஆனால் பின்னாடி வந்து உங்களுக்கு போக்கோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு போல்டு பிரிண்டோட கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த அவுட்லுக்கோட தான் Poco X3 லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கூடவே போக்கோவுடைய பேட்ரி அதாவது Poco X3ல கொடுக்க போகிற பேட்ரி வந்து BIS சர்டிஃபிகேஷனில் வந்து சர்டிஃபை ஆயிருக்கு. இங்கே சர்டிஃபை ஆனதை வச்சு இது 5160 mAh பேட்ரி கெப்பாசிட்டியோட
கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆனதுனால போக்கோ X3 முதல்ல குளோபலில் லான்ச் ஆனாலும் இந்தியாவில் கண்டிப்பாக லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எல்ஜி அவங்களுடைய புது ஸ்மார்ட் ஃபோன் எல்ஜி Q92 அவங்களுடைய ஹோம் கண்ட்ரி அதாவது சவுத் கொரியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் Snapdragon 760G, குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல், எக்ஸலண்ட் அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 27,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எல்ஜியுடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுதோ இல்லையோ, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் சாம்சங்குடைய M51 உடைய அஃபிஷியல் ரெண்டர் இமேஜை ரிவீல் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சாம்சங்குடைய M31s எப்படி இருந்ததோ அதே மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சென்டர் பஞ்ச் ஹோலோட தான் இதுவும் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ரியர் சைடில் உங்களுக்கு குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலோட கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனும் AMOLED பேனலாக இருந்தாலும் இதுலேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை சாம்சங்குடைய M51 உடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குவால்காம் ஸ்னாப்டிராகன் 730Gல லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சாம்சங்குடைய M51க்கு? அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் லான்ச் பண்ண ஈகோ ஃப்ரெண்ட்லி பேட்டரியுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவில் லான்ச் பண்ண ஈகோ ஃப்ரெண்ட்லி பேட்டரியுடைய பேர் என்ன? அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து இசக்கியப்பன். கங்க்ராச்சுலேஷன் இசக்கியப்பன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.